டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடத்தோட தண்ணி விட வந்தேன் நண்பர்களே. அங்கே பாருங்களேன், எவ்ரி டைம் தண்ணி விடும்போது ஏதாவது பேர்டு வந்து குளிக்குது நண்பர்களே. அங்கே பாருங்கள், ஒரு குருவி வந்து குளிச்சுட்டு இருக்கு பாருங்களேன். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அந்த 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 அங்கே அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. காலையில் நீராடணுன்றது அது எந்த அளவுக்கு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் நண்பர்களே, அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். எவ்ரி டைம் தண்ணி விடும்போதுலாம் ஏதாவது பேர்டு வந்துடும், வந்து குளிக்க வந்துடுவாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்டு. பார்த்தா சிட்டுக்குருவி வகையை சேர்ந்த மாதிரி தெரியுது. ஆனால் இது சிட்டுக்குருவியில் 2 கலர் இருக்கும். இது டோட்டலி பிளாக்காக இருக்குது, கருப்பாக இருக்குது. சிட்டுக்குருவியோடைய அந்த இனம் தான், பட்டு கொஞ்சம் கலர் இது கொஞ்சம் டார்க்கு பிளாக்காக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் உட்காந்துட்டு அப்படியே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது பாருங்கள், யோகா ஒன்று பண்ணுறது பாருங்கள். அப்படியே அங்கே பாருங்களேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். குளிச்சுக்கிட்டே அப்படி யோகாவும் பண்ணுது பாருங்களேன். நம்ம எப்படி தேய்ச்சி குளிப்போம் அது மாதிரி அது யோகாவும் பண்ணுது பாருங்களேன். அந்த கூலிங் வந்து ஃபுல் பாடிக்கு போகணுன்றதுக்காண்டி அந்த எக்ஸசைஸை பண்ணுது நண்பர்களே. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னாக்க நம்ம கொஞ்சம் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதுக்காக இந்த பதிவையும் நான் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, பறவைகளை போல் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. இன்னும் அந்த பேர்டு போகல, இன்னும் அவங்க எக்ஸசைஸ்லேயே தான் இருக்காங்க. இன்னும் அந்த யோகா நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஃபுல் பாடியை. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். Happy gardening. Let us love the birds and feed them also. நான் தினம் வச்சுருவேன் நண்பர்களே, கொஞ்சம் அரிசி தண்ணி வச்சுருவேன் நண்பர்களே. ஆமாம், மாட்டு தோட்டத்தில் இருக்க பழங்கள்லாம் இந்த பறவைகளுக்காக விட்டுறது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அதையும் இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். அணிலாருக்கு விட்டுருவேன், இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு விட்டுருவேன். ஒரு சிலதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு வைங்களேன். அதுக்காக அதை நம்ம பறவையை சாப்பிடாமல் இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்து அதை சேஃப்டி பண்ணுறது இல்லை, ஃப்ரீயாக விட்டுறது. ஓகே நண்பர், இன்னும் அந்த பேர்டு போகல நண்பர்களே. அந்த பேர்டை காமிச்சிட்டு இந்த பாருங்க, பேர்டை காமிச்சிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி கார்டனிங்.